ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து புளி சாதம் தாங்க செய்ய போகிறோம். ஸ்கூல் கொண்டு போகிற மாதிரி டக்குன்னு சீக்கிரத்தில் செய்கிற புளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது புளி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு, வெங்காயம், மஞ்சள், கடலைப்பருப்பு, வெந்தயம். வாங்க சீக்கிரம் செய்கிறதுக்கு ஒரு கட்டு சாதம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. கட்டு சோறுனா இதை கட்டி கொண்டுட்டு தான் ஊருக்கு போவாங்களாம். ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்திலேயே நம்ம அப்போவே செஞ்சு வச்சு சாப்பிட்ட சாப்பாடு அதுதான் இப்போ செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சீக்கிரம் புளி ஊறுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன், வெந்நீரில் அதை ஊற போட்டுடலாம். அப்போ தான் சீக்கிரம் ஊறும். இப்போ வந்து ஒரு இருப்பு சட்டி வச்சுக்கிட்டு இல்லை நம்ம வெறு இதாக போட்டுக்கிட்டு தான் அதை வந்து வதக்கணும். எண்ணெய் ஊற்றக்கூடாது, வெறு சட்டியில் தான் அதை போட்டு வதக்கணும். மஞ்சளை தான் வந்து என்ன பண்ணணும், எண்ணெயில் போட்டு வதக்கணும். இது ரெண்டு மட்டும்தான் நம்ம இப்போ வதக்கி போட போகிறோம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றாமல் தான் அதை வதக்கணும். இது நல்லா பொன்னிறமாக ஒரு 3/4 பதத்துக்கு வரவும் இதை இறக்கிடணும். இது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பொடி பண்ணணும். இப்போ ஒரு சின்னதாக ஒரு சட்டி வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதை உடச்சி போட்டுக்கலாம். உள்ளே ரெண்டு வேகணும், அதனால் வந்து கொஞ்சோண்டு வந்து உடச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், பாருங்கள், மஞ்சள் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இருப்பு சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றுக்கலாம் தாராளமாக. இதில் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச புளித்தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வெறும் சட்டியில் கடலைப்பருப்பு போட்டு எடுத்துக்கலாம். இதில் நிலக்கடலை இருந்தாலும் போட்டுக்கலாங்க. இல்லை, அதனால் வந்து நாங்கள் இதை போட்டுக்கிறேன். இதை வெறும் சட்டியில் போட்டு தான் வதக்கணும். இப்போ இதை போட்டு வறுத்தாச்சுங்க. இதை எடுத்து அதில் கொட்டிக்க வேண்டியது. இப்போ கொதிக்கட்டு நம்ம வந்து பொடியை மூழ்கிட்டு வந்துடுவோம். இது நிறையா இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்ம அப்படியே முழுக்கிக்க வேண்டியதான். இந்த பாருங்கள், பொடி நுணுக்கியாச்சு. இது மாதிரி இருந்தாவே போதும். இதை வந்து நம்ம தாளித்து ஊற்றிருக்கோம்ல ரசம், அதில் கொண்டு போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் அந்த பொடியை போட்டுக்க வேண்டியது. இதுதான் அர்ஜென்ட் வைக்கிறது. இதை வந்து கோயிலில் எப்படி செய்வாங்கன்னு நல்லெண்ணெய் வந்து சாதத்தை சோத்தை ஆற விட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஆற விட்டுருவாங்க. ஆற விட்டு இதை போட்டு அப்படியே போட வேண்டியதான். இதில் என்ன பண்ணுவாங்க, மிளகா வறுத்து இடிச்சிட்டு போடுவாங்க. கொஞ்சம் உரப்பு காண்டி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம அதை சேர்க்கலை. ரெடி ஆயிடுச்சு பாருங்க.
இது மாதிரி வந்துடுச்சு. அவ்வளோதான், இறக்கிட வேண்டியதுதான். இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு சோத்தை போட்டு சாதத்தை போட்டு கிளறிக்க வேண்டியதாங்க. இதில் போட்டு கிண்டிக்க வேண்டியது. இப்படி தாங்க நாங்கள் செய்வோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடுவோம்.